இந்த அளவுக்கு வந்து கரூர் கேங் அப்படின்னு எஃப்ஐஆர்ல ஃபைல் பண்ற அளவுக்கு வந்து பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஊழல் புறையோடி போயிருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். அதனால எவ்வளவு கோடி ரூபாய் மூத்த குடும்பத்துக்கு போச்சு அப்படின்றதான் தேடி கண்டுபிடிப்பதற்காக தான் 40 இடங்கள்ல ரெய்டு எல்லாம். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான ரெய்டுகள் நைட்டு இரவு முழுக்க வந்து தேடி எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு சென்று இருக்கிறது. மூத்த குடும்பம் வரைக்கும் போயிருக்கா பணம்? இது வந்து மூத்த குடும்பத்துக்கு போகாமலாம் வந்து இது இல்லை, அதை தான் வந்து அவங்க தோண்டி எடுக்கிறாங்க. மூத்த குடும்பத்தை சொல்றீங்களா, ஷேரா சொல்றீங்களா? கமிஷன் தான், வேற என்ன கமிஷன் என்ன, இதில் என்ன ஷேர் இருக்கு, இது என்ன கம்பெனியை நடத்துகிறாங்க அவங்க. இங்கே வந்து பிடிபடக்கூடிய முக்கிய புள்ளி இவராக தான் இருப்பார். ஸ்டாலின் குடும்பத்தில் ஸ்டாலினே இருப்பார். அட்லீஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் அது அரெஸ்ட்டுகள் நடக்கும் அப்படின்றது தான் இதை எதிர்பார்த்தாங்க. டெண்டர் போடுறதுல மால் ப்ராக்டிஸு, பார் லைசன்ஸ் கொடுக்கறதுல மால் ப்ராக்டிஸு, அது இல்லாமல் 284 பார்கள் வந்து செயல்படாத பார்கள் வந்து மூடப்படாமல் பூதங்களாக செயல்பட்டு இருக்கு. அவ்வளோ பணமா சார்? இப்போ நான் ஒரு தடவை சொன்னேன் பார்த்தீங்களா, SNJ கோணி மூட்டை, அந்த கோணி மூட்டையில தான் பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க. பூதங்கள் வந்து இந்த டாஸ்மாக் பார்களை வந்து நடத்தியிருக்கு. அந்த லைசன்ஸ்களை கொடுக்கறதுல வந்து குளறுபடிகள். ஒரே பேங்க்ல 15 சீரியல் நம்பர் போட்டு ஒரே அடுத்தடுத்த சீரியல் நம்பரை போட்டு 50,000 வந்து முன்பணம் அட்வான்ஸ் பணமாக டிரான்ஸ்போர்ட் கம்பெனிகள் கட்டினதுல வந்து ஷெல் கம்பெனிகள் மூலயமா போயிருக்கா, சும்மா டம்மியா செயல்படுகிற வீடை வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து செயல்படுதா, எப்படி எல்லாம் பணங்கள் வந்து சுழற்சி முறையில வந்து பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கு, யாரை சென்று அடைந்தது, முக்கியமான ஆள் யார், இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மேல வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து வேற யாருக்கும் அனுப்புறாங்க. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கும் சார். செந்தில் பாலாஜியினுடைய கேஸ் வந்து போக போக கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே வருது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய இடங்களில் சோதனை பரிசந்ததில் ஒரு 45 இடங்கள் கிட்ட சோதனை போயிருக்கு. அந்த சோதனையில் பலவிதமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக டாஸ்மார்க் தொடர்பான வழக்கில் தான் ஒரு பெரிய லெவலில் சிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. கடந்த முறை மினிஸ்டராக இருந்தப்ப, அதாவது போக்குவரத்து துறை மினிஸ்டராக இருந்தப்ப அது சம்மந்தமாக வேலை வாங்கி தரேன்ட்டு ஒரு கேஸு. இப்போது கடந்த 5 ஆண்டுகளில் மினிஸ்டராக இருந்தப்போ மதுவிலக்கு ஆயத்துறையில் இருந்ததுனால இப்போ இதில் வந்து ஒரு கேஸு. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது? இப்போ சிக்கியிருக்கக்கூடிய ஆதாரங்கள் அவருக்கு எதிராக திரும்புவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? என்ன விஷயங்கள்? அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து கரூர் மாஃபியா, கரூர் கேங் அப்படின்னு தான் எஃப்ஐஆர்லேயே போட்டாங்க. எஃப்ஐஆர்லேயே அப்படி தான் இருக்குது, கரூர் கேங். இந்த கரூர் கேங்குன்றது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இவங்க வந்து ரெய்டு நடத்துகிறாங்க 41 இடங்களில். அதாவது ராமேஸ்வரம்பட்டி, அவரோட வீடு, மூர்த்திப்பாளையம் அவரோட அசிஸ்டன்ட் வீடு, சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு வீடு, கோயம்பள்ளி, டிஎம்கே கரூர் ஈஸ்ட் யூனியன் செக்ரட்டரி பாஸ்கர் ரெசிடென்ஸ், அதாவது கார்த்திக், ரமேஷ், கூதை நகர் அப்படின்ற இடத்துல வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெய்டு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இவர் மேலே வைக்கப்பட்டு இருக்கிற அலிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து அந்த கரூர் கோயம்புத்தூர் பெல்ட்டை வந்து நல்லா வந்து திறம்பட வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராக இருந்தார். ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், குறிப்பிட்ட ஒரு திமுக வட்ட செயலாளர்கள் எல்லாருக்குமே பணம் சப்ளை பண்ணார், ஒரு காலகட்டத்தில் சேலரி மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்லாம் வந்து ஒரு அலிகேஷன் இருந்தது இவர் மேலே. ஸோ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அலிகேஷனே வந்து அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அலிகேஷன் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக, அதாவது ஒரு டெண்டர் போடுறதுல மால் ப்ராக்டிஸு, பார் லைசன்ஸ் கொடுக்குறதுல மால் ப்ராக்டிஸு, அது இல்லாமல் 284 பார்கள் வந்து செயல்படாத பார்கள் வந்து
மூடப்படாமல் பூதங்களாக செயல்பட்டு இருக்கு. ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் இல்லாமல் விஷயத்தில் வந்து பூதங்கள் வந்து கிளாஸ் எடுத்தன அப்படின்றதெல்லாம் பத்திரிகையில் வந்து அது மாதிரி பூதங்கள் வந்து இந்த டாஸ்மாக் பார்களை வந்து நடத்தியிருக்கு. அந்த லைசன்ஸுகளை கொடுக்கறதுல வந்து குளறுபடிகள், அதில் கட்டுற முன்பணம் டெபாசிட் தொகையில் வந்து குளறுபடிகள், ஒரே பேங்க்கில் 15 சீரியல் நம்பர் போட்டு ஒரே அடுத்தடுத்த சீரியல் நம்பரை போட்டு 50,000 வந்து முன்பணம் அட்வான்ஸ் பணமாக டிரான்ஸ்போர்ட் கம்பெனிகள் கட்டினதில் வந்து அதில் வந்து குளறுபடிகள். இதில் வந்து 15 டிடி வந்து ஒரு கம்பெனி கொடுத்துருக்கு, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. அந்த கம்பெனி கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணாமல் அதே 16 டிடி கொடுத்ததில் 15 டிடிகளை வந்து வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து இப்படி சர்க்குலேட் பண்ணி விளையாடிருக்காங்க. அதனால் இழப்புகள் கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பல 100க்கும் மேற்பட்ட கோடி ரூபாய்களில் வந்து இழப்புகள் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. சின்ன லெவலில், பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸு இது அப்ளை பண்ணாதவங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் வந்து இப்போ வந்து 10 ரூபா 100 ரூபா அந்த கேட்டகரி, நார்மல் கேட்டகரி சரக்குனா 10 ரூபா வாங்குறாங்க. இன்னொரு கேட்டகரி மீடியம் ரேஞ்சு சரக்குனா 100 ரூபா வாங்கியிருக்கிறதாகவும், அது இல்லாமல் வந்து ஃபாரின் சரக்குனா 500 ரூபா எக்ஸ்ட்ரா. நல்லா கவனிச்சுங்க, ஃபாரின் சரக்குனா 500 ரூபா எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் வந்து இப்போ வெளிவராத தகவல்கள் வந்து இப்போ வந்து எஃப்ஐஆரில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து, அது இல்லாமல் வந்து குறிப்பிட்ட லிக்கர் கம்பெனி மன்னார்குடியில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வேட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியிலேருந்து குறிப்பிட்ட கொள்முதலை வந்து செய்கிறாங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் டெண்டர் கொடுக்காம வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட அது வந்து டிஆர் பாலுவுக்கு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் வந்து மல்டி குரோர் ஸ்கேம் நடந்திருக்கு. 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக வந்து டிவிஎஸ்சி வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து போட்ட பெயிலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பெயில் கொடுத்தாங்கன்னா இதில் வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றாங்க. பட் அதை சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து குறிப்பிட்டு காமிக்கிறார் அவரோட கவுன்சில். இதில் வந்து ஏற்கனவே இப்போ தடை இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வந்து தடை விதிருக்கு. அந்த தடை வந்து கவர்மெண்ட் தரப்பில் இருக்கக்கூடிய அரசாங்க வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து தடை வந்து டாஸ்மாகை தான் இன்வால்வ் பண்ணக்கூடாது, ஆனால் வந்து அமைச்சர் மீது தடை கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து இந்த ஊழல் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய டிஆர் பாலுவனுடைய மதுபான ஆலையிலேருந்து நிறைய கொள்முதல் பண்ணதாகவும், அது ஓவர் பில்லிங், அதாவது ரொம்ப கொடுக்கப்பட்ட சரக்குகளுக்கு அல்லாத பில்லிங்லாம் பண்ணி இவங்களுக்கு வந்து பணங்களை கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பல கோடி ரூபாய் என்ன சொல்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ். இதில் வந்து என்ன குறிப்பிட்ட 6 பேர் இவர் கூட இருந்தவர்கள்லாம் வந்து, அதில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாகன் அப்படின்ற மேனேஜிங் டைரக்டரோட அந்த ரிதேஷ் செந்தில் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து நிழல் எம்டி மாதிரி செயல்பட்டிருக்கார். எல்லாத்தையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறது. அவர் விசாகனுக்கு வேலையே கிடையாது, அந்த மாதிரி லெவல்லலாம் வந்து செயல்பட்டுருக்காங்க. தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பல கோடி ரூபாய் ஊழல்கள் வந்து 1000 கோடி ரூபாய் வரைக்கும் அதிகமாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த கரூர் கோயம்புத்தூர் ஏரியாவில் மட்டும் வடக்கு தெற்கு கிழக்குன்னு சொல்லி ஒவ்வொரு டாஸ்மாக் பார்களில், அது இல்லாமல் டாஸ்மாக் சேல்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கோடி ரூபாய், அதாவது 15 கோடி ஒவ்வொரு சவுத்து நார்த்து அப்படின்னு பிரிக்கும்போது அந்த பெல்ட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் ஊழல்கள் நடந்திருக்கு. அது இல்லாமல் இன்னும் தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 284 பார்கள் வந்து மூடப்பட்ட பார்கள் வந்து மறைமுகமாக செயல்பட்டுருக்கு. அது இல்லாமல் எக்ஸஸாக வந்து பில்லிங் பண்ணுறாங்க. இந்த இரகுலாரிட்டிஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து தெளிவாக வந்து இதில் வந்து தெளிவாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு எஃப்ஐஆரில். அதனால் வந்து இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 பேர் வந்து இவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடியவர்கள். ஏற்கனவே இவர் மேலே வந்து இந்த கேஸெல்லாம் இருக்குது, எம்எல்ஏ வந்து விலைக்கு வாங்குகிற கேஸெல்லாம் இருக்குது, அதில் சம்மந்தப்பட்டது. அது மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அவர் வந்து இந்த வேலை வாங்கி தரேன்னு அவர் மேலே ஒரு அலிகேஷன் இருக்குது. இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல்ன்றது பெருச்சோடி போயிருக்கு. அது இல்லாமல் இந்த எஸ்என்ஜே இவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணதுலேயும் வந்து பில்லிங் வந்து சரியாக இல்லை. அது இல்லாமல் பாட்டில்கள், அதிகப்படியான பாட்டில்கள் கணக்கு காமிக்கிறாங்க, ஆனால் வந்து பாட்டில்களே வந்து கணக்கில் வரமாட்டேங்குது. ஏற்கனவே நம்ம இந்த ரெய்டில் பார்த்தோம், இதுக்கு முன்பாக நடந்த ரெய்டுகளில் ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி 2 வருடத்துக்கு முன்னாடி நடந்த இது ரெய்டுகளில் பாட்டில்கள் வந்து கணக்குலேயே வரமாட்டேங்குது.
எவ்வளோ பாட்டில்கள் விற்கப்படுது, அந்த எக்ஸஸ் பாட்டில்கள் எங்கே போகுது, அந்த பாட்டில்கள்லாம் ஏன் கணக்கில் வரமாட்டேங்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் எஃப்ஐஆரில் வந்து தெளிவாக வந்து பதிவிட்டப்பட்டிருக்கு. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 இடங்களில் வந்து சர்ச்சு, கோயம்புத்தூர் எல்லா சேலம் கீழம் எல்லா இடத்துலையும் இவருக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் எதெல்லாம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் வந்து ரெய்டுகள் போயிருக்காங்க. இது வந்து தோண்ட பூதம் மாதிரி போயிட்டே இருக்குது. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான ரெய்டுகள் நைட்டு இரவு முழுக்க வந்து தேடி எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு சென்று இருக்கிறது. மூத்த குடும்பம் வரைக்கும் போயிருக்கா பணம்? அதான் இது வந்து மூத்த குடும்பத்துக்கு போகாமலாம் வந்து இது இல்லை, அதை தான் வந்து அவங்க தோண்டி எடுக்கிறாங்க. மூத்த குடும்பத்தை சொல்றீங்களா, ஷேரா சொல்றீங்களா? கமிஷன் தான், வேற என்ன கமிஷன் என்ன, இதில் என்ன ஷேர் இருக்கு? இது என்ன கம்பெனியை நடத்துகிறாங்க அவங்க? ஷேர் கமிஷன் தான். கமிஷன் போயிருக்கிறதுனால தான் அவங்க வந்து என்ன மாதிரியான ரூட்லலாம் போயிருக்கு, ஷெல் கம்பெனிகள் மூலயமா போயிருக்கா, சும்மா டம்மியாக செயல்படுகிற ஒரு வாடகைக்கு வீடை வாடகைக்கு எடுத்து அங்கேருந்து செயல்படுதா, எப்படியெல்லாம் பணங்கள் வந்து சுழற்சி முறையில் வந்து பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கு, யாரை சென்று அடைந்தது, முக்கியமான ஆள் யார், இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வைட்டாலும் மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை வந்து வேறு யாருக்கும் அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் இந்த விவரங்கள் எல்லாம் வந்து இதில் வந்து எஃப்ஐஆரில் கோடிட்டு காண்பிக்கப்பட்டு இருப்பதாக தான் தகவல்கள் வருது. அதனால் 1000 கோடி ரூபாய் இருக்காது, இது வந்து பல கோடி ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு குறைஞ்சது எப்படியும் 2000 கோடி ரூபாய்க்கு மேலே போகும் தான் நான் பார்க்குறேன் இந்த ஊழலானது. அதனால் இது வந்து விரிவான ஒரு தெளிவான இது வந்து அதுதான் சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த அளவுக்கு வந்து கரூர் கேங் அப்படின்னு எஃப்ஐஆரில் ஃபைல் பண்ணுற அளவுக்கு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு, அதை பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஊழல் புறையோடி போயிருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். அதனால் எவ்வளோ கோடி ரூபாய் மூத்த குடும்பத்துக்கு போச்சு அப்படின்றதான் தேடி கண்டுபிடிப்பதற்காக தான் 40 இடங்கள்ல ரெய்டு எல்லாம் சர்ச் எல்லாம் பண்ணி. அங்கேயும் யாராவது சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? யாருங்க அங்க மூத்த குடும்பத்திலையும் யாராவது சிக்குவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? அதுதான் ஏற்கனவே அது சொன்னதுதான். நம்ம வந்து இப்போ எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே அரெஸ்ட் பண்ணாங்களோ டாஸ்மாக் ஊழல்ல, இங்கே வந்து பிடிபடக்கூடிய முக்கிய புள்ளி இவராக தான் இருப்பார். ஸ்டாலின் குடும்பத்தில் ஸ்டாலினே இருப்பார் அப்படின்றதான் இது. ஏன்னா அங்கேருந்து ஒப்புதல் வராமல் இதெல்லாம் நடக்கலை. ஸோ அங்கேருந்து ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே அதுதான். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே என்னென்னு மக்களோட மனநிலை என்னென்னா, ஒரு கைது செய்யப்படுவார் என்று தான் எதிர்பார்த்தாங்க. அட்லீஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் அது அரெஸ்ட்டுகள் நடக்கும் அப்படின்றது தான் இதை எதிர்பார்த்தாங்க. அதுவே நடக்கலை. கடந்த ஆட்சியில் எலெக்ஷன், அங்கே வந்து எலெக்ஷன் நேரத்தில் ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்கே நடந்திருந்தால் நிலைமைகள் வேறு மாதிரி மாறி இருக்கலாம். அது ஏன் நடக்கவில்லைன்னு தெரியல. ஒரு ஆதாரங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம். அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஸ்டே கொடுத்துருச்சு, டாஸ்மாகில் வந்து நீங்கள் தீவிரமாக விசாரிக்கக்கூடாது. இப்போ வந்து அந்த ஸ்டேலாம் வராது. ஏன்னா இங்கே லோக்கலாகவே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த ஆட்சியில் வந்து அவங்க இருந்ததுனால அதை வந்து விசாரிக்காமல் பூசி மொழி விட்டாங்க, டாஸ்மாகை வந்து தொடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போ டாஸ்மாகில் வேலை செஞ்ச முன்னாள் எம்டி விசாகன் அவர்கள், அதை தொடர்புடைய சூப்பரிண்டென்டென்ட்டு, எல்லா மேனேஜர்ஸு எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மேனேஜர்ஸ் இதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் பார் மேனேஜர் எல்லாருமே வந்து இதை வச்சுட்டு விளையாட இருக்காங்க. ஸோ அதனால் இவருக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய கிடையாது எப்படியும் ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் மாட்டுவார்கள் அப்படின்னு தான் தெரிகிறது. 6 பேர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலே தோண்ட எவ்வளோ பேர் இதில் சிக்குவாங்கன்னா, தோராயமாக எப்படியும் வந்து குறைஞ்சது ஒரு 50 பேர் மாட்டுவாங்க அப்படின்றதான் தெளிவாக தெரிகிறது. கிட்டத்தட்ட அவ்வளோ பணமா சார்? இப்போ நான் ஒரு தடவை சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எஸ்என்ஜே கோனி மூட்டை, எஸ்என்ஜே சுகர்ஸு, எஸ்என்ஜே கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. அந்த கோனி மூட்டையில் தான் பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க, புரியுதுங்களா? அந்த கோனி மூட்டையில் சிவாஜி படத்தில் வர மாதிரி, சிவாஜி படத்தில் வர மாதிரி கரெக்ட். ஒரு விசித்திரமான இது. இந்த மாடர்ன் யுகத்திலையும் வந்து அதான் அவர் சொன்னார், ஓல்ட் இஸ் கோல்டு இல்லை சார், ஓல்ட் இஸ் கோல்டு. சாக்கு மூட்டை எல்லாம் எடுத்துட்டு போவாங்க அந்த காலத்துல எல்லாம் பணத்தை எல்லாமே. எல்லா பிசினஸ் அப்படிதான் நடந்திருக்கு, டிரான்சாக்ஷன்லாம் பெரிய பெரிய பிசினஸ் கூட. அதனால சாக்கு மூட்டை தான், சூட் கேஸ்லாம் கிடையாது. இப்போதான் சூட் கேஸு இது இந்த கண்டெய்னர் அப்படி இப்படிலாம் வந்துச்சு, டெக்னாலஜி டெவலப் ஆகி போச்சு. அது விஜய் சொன்ன மாதிரி இன்னும் 50 வருஷமா அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி எவ்வளோ டெக்னாலஜிலாம் வளர்ந்து போச்சு. ஆனால் இன்னும் கோணி மூட்டையை தான் நம்புறாங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிணவரையில் காசு பிடிக்கப்பட்டது. இதுதான் விஷயம்.
அந்த மாதிரி இதுல வந்து ஊழல் வந்து இப்போ புறையோடி போயிருக்கு. டிரான்ஸ்போர்ட்டுக்கு டெண்டர் விட்டதுல மட்டும் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றதான் சொல்றாங்க. டிரான்ஸ்போர்ட்ல பில்லை வந்து மாத்தி மாத்தி போட்டு ரொட்டேட் பண்ணி பல பில்களை காமிச்சு இவங்க வந்து ஸ்வாகா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிகளுக்கு இந்த மாதிரி அதுவும் ஒரு ஊழல் நடந்திருக்கு. இதில் எல்லாம் பாட்டில்கள் கணக்கில் வரல, அதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால வந்து இது மிகப்பெரிய கோணி மூட்டை ஊழல். அந்த காலத்தில் வந்து திருடனை சித்தரிக்கிறதுக்காக இந்த கோணி மூட்டை இப்படி பையை தான் தூக்கிட்டு போகிற மாதிரி காமிப்பாங்க. அந்த மாதிரி கதையாகி போச்சு அது. ஸோ இது வந்து கோணி மூட்டை கரூர் கேங்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.